Hey guys, welcome back to the channel GOAT, Greatest of All Time. ஸோ இந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்து ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். கோட் படத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வருது, அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூஸும் வருது. ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த ஒரு கோட் படத்தோட மிஸ்டேக்ஸ் அப்புறம் நெகட்டிவிட்டியை தான் பார்க்க போகிறோம், அண்ட் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியும் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட 4th சிங்கிளுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூவில் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு, இந்த படம் பாதி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இருக்கிற கதையே தளபதி கிட்ட சொன்னேன்னு. அப்புறம் படத்தோட லாஸ்ட் செக்மெண்ட்ல தான் கிளைமேக்ஸும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த இன்டர்வியூல நிறைய சொல்லியிருக்காரு, ஒரு செகண்ட் கூட ஸ்க்ரீன்ல இருந்து உங்க கண்ணை எடுத்துடாதீங்க, ஒரு ஷார்ட் மிஸ் ஆனா கூட படமே போச்சு, அப்புறம் 1000 கோடி இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. கோட் மூவில இருக்கிற உண்மையான குழப்பமும் நெகட்டிவிட்டி அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் கொஞ்சம் அபோவ் ஆவரேஜா இருந்துச்சு. ஏன் அபோவ் ஆவரேஜ்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் முன்னாடி பார்த்த விஜயோட படத்தை விட இந்த படத்துல கொஞ்சம் புதுசா இருந்துச்சு, புது விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் வெங்கட் பிரபு இந்த படத்தை ஒரு லெவலுக்கும் கொண்டு வந்திருக்காரு. நெகட்டிவிட்டி என்னன்னு பார்க்கும்போது, கேப்டனை ஒரு ட்ரிபியூட் பண்ணது. ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த விஜயகாந்தோட சிஜி அதை பார்க்கும்போது இது விஜயா இல்ல விஜயகாந்தான்னு டவுட்டா இருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கும்போது ரெண்டும் கலந்த ஒரு ஃபேஸா தான் தெரியுது. ஸோ சிஜி ஃப்ளாப் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்த நெகட்டிவிட்டி நோட்டீஸ் பண்ணும்போது அந்த ஒரு மகனோட ஃபிளாஷ்பேக். ஸ்னாப்சாட்ல கூட ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு. அந்த ஒரு மகனோட ஃபிளாஷ்பேக் தேவையே இல்லை. அது எதுக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அதை. அடுத்த நெகட்டிவிட்டி காந்தியோட ஃபிளாஷ்பேக். உண்மையை சொல்லணும்னா படத்தை போர் பண்ணதே இந்த ஒரு காந்தியோட ஃபிளாஷ்பேக் தான். இந்த ஒரு ஃபிளாஷ்பேக் அப்படியே இழுத்தடிச்சிருச்சு. அந்த ஒரு ஃபிளாஷ்பேக்கு தேவையானது ரெண்டே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ல ஏற்படுற அந்த ஒரு சம்பவம், அதுக்கப்புறம் எப்படி அது முதல்ல அஃபெக்ட் பண்ணுதுன்னு. அந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு 30 நிமிஷம் இருக்கு. உண்மையா சொல்லணும்னா இந்த ஒரு 30 நிமிஷம் படத்துக்கு தேவையே இல்லை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இருக்கு. அந்த காந்தியோட குடிக்கிற பழக்கம், அப்புறம் ஒய்ஃபோட டவுட்டு, சிரிப்பே வராத ஜோக்ஸ் எல்லாமே, அப்புறம் நிறைய கிரிஞ்சு, அப்புறம் கைஸ் அந்த பாட்டு வேற. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்புறம் ஃபேன்ஸை டார்கெட் பண்ண ஒரு என்டர்டெயின்மெண்ட் சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் காமெடி எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு 90sல இருந்த காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த நெகட்டிவிட்டி மேக்கப். அதுவும் காந்தியோட மேக்கப். அதை பார்க்கும்போது ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனால் அதை பார்க்கும்போதே தெரியுது அந்த ஒயிட் கலருக்கு பெயிண்ட்டும் அப்புறம் ஜெல்லும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலாக நோட் பண்ணா அந்த தாடி நிறைய சீன்ஸ்ல விலகி இருக்கிறத பார்க்க முடியும். பிரேம்ஜி அப்புறம் காந்தி கார்ல பாடுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. கொஞ்சம் நீங்க உத்து பார்த்தீங்கன்னா அங்க தாடி அப்படியே விலகி இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்ல கூட அந்த ஒரு மீசா லூஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ண முடியும். விஜயோட ஒரிஜினல் அந்த தாடி வச்சு நடிச்சிருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும். அந்த ஒரு லுக் டெஸ்ட் எடுக்கும்போது பிகில் அவங்க பார்த்துருக்கலாம். அந்த லுக்கு வேற லெவலில் இருந்துச்சு, அந்த ஒரு வயசான லுக் மாதிரி. அடுத்த நெகட்டிவிட்டி சாங்ஸ். சீன்ஸோட மூடெல்லாம் ஸ்பாயில் பண்றதுக்கே இந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு சாங்ஸ் எல்லாமே. அந்த ஸ்பார்க்ன்ற சாங்ஸ்லாம் உண்மையா தேவையே இல்லை. நிறைய இடத்துல இந்த ஒரு பிஜிஎம் வேண்டிய இடத்துலையும் போட்டிருக்காங்க, அப்புறம் வேண்டாத இடத்துலையும் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அப்படியே திணிச்சு விட்டுருக்காங்க. தளபதியோட டைட்டில் கார்டுல இருந்து இந்த ஒரு படத்தோட டைட்டில் கார்டு வரும்போது மாஸ்டர் பிஜிஎம்ல இருந்து இந்த ஒரு கோட் பிஜிஎம் ஹம்மிங் வரும். அந்த ஒரு மெல்டிங் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல படையப்பா பிஜிஎம் வரும்போது இந்த ஒரு கோட் மெல்டிங் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோட் படத்துல யுவன் மேஜிக்கல் இதை டோட்டலா ஃப்ளாப் ஆயிடுச்சு. காந்தியும் மகனும் பேசும்போது இந்த ஒரு ஃபைசல் கேங்கை பத்தி மகன் சொல்றான். அப்போ காந்தி ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் ஹம்மிங் வருது. அது வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் மெட்ரோ சீன்ல காந்தியோட என்ட்ரி இருக்கு. அது வேற லெவல்ல இருக்கு. அண்ட் மகனோட ஏரியாலையும் கொஞ்சம் நிறைய இடத்துல பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. அடுத்த நெகட்டிவிட்டி விஜயோட வாட்டர் மார்க்கா இருக்கிற மேனரிசம் நிறைய இடத்துல அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது போர் அடிச்சிருச்சு. அடுத்த ரெஃபரன்ஸ்ல மிஸ்டேக் மேல மிஸ்டேக், கண்டினியூட்டி மிஸ்டேக், லாஜிக் மிஸ்டேக், அப்புறம் எடிட்டிங் மிஸ்டேக். லாஜிக் மிஸ்டேக் ஃபிளாஷ்பேக் நடக்கிறது என்னமோ 2008ல, ஆனால் ப்ரெசன்ட் இந்த 2024ல இருக்கிறதே நம்மளால அந்த ஒரு 2008லையும் பார்க்க முடியுது. அடுத்த மிஸ்டேக் படம் ரொம்பவே பிரைட்டா இருக்கு. அந்த ஒரு ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஷைன் ஆகுது.
தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் மேலையெல்லாம் அப்படியே டார்ச் அடிச்ச மாதிரி அந்த ஒரு வெளிச்சமா இருக்கு. ஸோ டார்க் மோட்ல இருக்க வேண்டிய படம் வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்கு. ஸோ நிறைய நெகட்டிவிட்டி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பாசிட்டிவிட்டியும் பார்க்கலாம். பாசிட்டிவிட்டி வந்து கண்டென்ட் வந்து ஒரு நல்ல கண்டென்ட், அப்புறம் ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. ஆனா ஸ்கிரீன் பிளேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஸ்கிரீன் பிளேல இருக்கிற விஷயங்கள்லாம் நான் வேற படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த ஒரு டெசர்ட் சீன், அப்புறம் வந்து ட்ரெயின் சீன்லாம் இருக்கு. அது வந்து தூம் 2ல பார்த்த அதே ஒரு ட்ரெயின் அதே மாதிரி தான் இருக்கு. நல்ல ஒரு கண்டென்ட், அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கலாம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து வெங்கட் பிரபு 2 மாசத்துலயே முடிச்சதா சொல்றாங்க. மேபி அது கொஞ்சம் 5 மாசத்துல உட்காந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாசிட்டிவ் வந்து காந்தி. ஃபிளாஷ்பேக் மொத்தமா எடுக்கலனாலும் ஃபிளாஷ்பேக்ல ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு எமோஷனல் சீன். அதுல வந்து விஜய் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. காந்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆன் ஆனதே அங்கதான். அந்த ஒரு 50 டு 60 வயசுள்ள ஒரு ஆளோட மேனரிசம் வந்து பக்காவா போர்ட்ரே பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. மிடில் ஏஜ் காந்தியோட அந்த ஒரு நெகட்டிவிட்டின்னு நினைச்சா அந்த ஒரு மேக்கப் மட்டும்தான். மீசையும் அப்புறம் தாடியும் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய டைரக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு விஜய தான் இந்த படத்துல பார்க்க போறீங்கன்னு. அதுல வந்து நம்ம லியோ, மாஸ்டர், அப்புறம் மெர்சல், பிகில் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்காத ஒரு விஜய தான் இந்த படத்துல வந்து வெங்கட் பிரபு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவான ஒரு கமர்ஷியல் மூவியா அந்த படம் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போட போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸ்டே டியூன்.